ஹாய் காய்ஸ், இன்றைக்கி வந்து பட்டர் கார்லிக் சிக்கன் செய்யலாம். அதுக்காக வந்து நான் ஒரு 1/4 கிலோ நான் வந்து சிக்கன் எடுத்து வச்சுருக்கேன். இந்த மாதிரி இப்போ இந்த சிக்கன் வந்து மிளகு போட்டாச்சு, உப்பு போட்டுக்கலாம். இந்த மாதிரி நான் 4 பீஸ் வச்சுருக்கிறேன். 4 பீஸுமே இந்த மாதிரி பண்ணிக்கலாம். பண்ணிவிட்டு நம்ம ஒரு தட்டில் நம்ம எடுத்து வச்சு நம்ம ஒரு 10 நிமிஷம் நம்ம ஊற வச்சிடலாம். இப்போ வந்து நம்ம சிக்கன் வந்து நம்ம மிளகுத்தூள் உப்பு போட்டு ஊற வச்சு ஒரு 10 நிமிஷம் ஆயிடுச்சு. இங்கே வந்து நான் வந்து அரோட்டமாக வச்சுக்கிறேன். இந்த மாதிரி ஒரு திருப்பு, இந்த மாதிரி நம்ம திருப்பிட்டு நம்ம என்ன பண்ணோம், நல்லா இந்த மிளகு உப்பு கூட ஊறிச்சுன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ வந்து நம்ம எண்ணெயில் வந்து நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். எண்ணெய் வச்சுக்கிறேன், எண்ணெயில் வந்து நம்ம ஃப்ரை பண்ணிக்கலாம். இது மீடியமில் வச்சுக்கிறேன் நான். நிதானமாக மீடியமில் வேகட்டும், அப்புறம் திருப்பி போட்டுக்கலாம். இப்போ வந்து நம்ம ஆல்ரெடி ஒரு வாட்டி திருப்பி போட்டேன், இந்த வாட்டி திருப்பி போட்டுக்கலாம். நிதானமாக மீடியமில் வச்சு நம்ம வேக வச்சுக்கணும். அப்போ சிக்கன் வந்து நல்லா வேகும். இப்போ வந்து நம்ம சிக்கன் வந்து ரெடி வச்சாங்க, நல்லா கறி வச்சு இப்போ வந்து நம்ம எடுத்துடலாம். இப்போ வந்து நம்ம இதே கொஞ்சமாக எண்ணெய் இருக்குது. இப்போ வந்து நம்ம இது வந்து பட்டர் போட்டுக்கலாம். சிக்கன்னாவே நம்ம பட்டர் போடணும். கார்லிக் பட்டர் சிக்கன். இந்த மாதிரி நம்ம பட்டர் போட்டு செய்யணும்னாக்கா சிக்கன் வந்து ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இது கூட வந்து நம்ம பூண்டு போட்டுக்கலாம். பூண்டு, சில்லி பேஸ்ட், பச்சை மிளகா,
போட்டு பூண்டு கொஞ்சம் நல்லா ஃப்ரை வச்சு பாருங்கள். கொஞ்சம் மாறாட்டமாக போட்டுக்கலாம். நான் ஆல்ரெடி சிக்கனுக்கு வந்து நான் உப்பு போட்டுருக்கேன். கொஞ்சம் இதில் கொஞ்சம் லைட்டாக உப்பு போட்டுக்கலாம். கொஞ்சமாக நம்ம எலுமிச்சை பேஸ்ட் போட்டுக்கலாம். லெமன் பாதி, இது கூட வந்து தண்ணி ஊற்றிக்கலாம் கொஞ்சம். நான் போட்டது வந்து அரோட்டா மாவு தான், ஒரு ஸ்பூனு. இப்போ இது கூட வந்து நம்ம சிக்கன் போட்டுக்கலாம். நம்ம இதில் போட்டு ஒரு 2-3 நிமிஷம் நம்ம இதிலே இதெல்லாம் நல்லா சுண்டி வர வரைக்கும் அப்படி இருக்கட்டும். இப்போ வந்து நான் போட்டு சிக்கன் வந்து ஒரு 5 நிமிஷம் ஆயிடுச்சு. நம்ம கார்லிக் பட்டர் சிக்கன் ரெடி ஆகிடுச்சு பாருங்க. இப்போ வந்து நம்ம தட்டில் மாற்றிக்கலாம். இப்போ வந்து நான் தட்டில் மாற்றியாச்சு 2 பீஸு. இப்போ வந்து பட்டர் கார்லிக் சிக்கன் நான் எப்படி சிம்பிளாக ஈஸியாக செய்து பாருங்க. இந்த மாதிரி நம்ம பசங்களுக்கு கொடுக்குறதா இருந்தால் பச்சை மிளகா நம்ம போடக்கூடாது. பச்சை மிளகா போடாது, இன்னும் குட்டி குட்டியாக கூட நம்ம போட்டுக்கூட செய்யலாம். நான் இந்த மாதிரி செய்தேன், ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த மாதிரி செய்தோம்னாக்கா இது கூட வேணும்னா நம்ம கொஞ்சம் மிளகுத்தூள் கூட போட்டுக்கலாம், இன்னும் நல்லாயிருக்கும். இப்போ வந்து இந்த கார்லிக் பட்டர் சிக்கன் செய்தது எப்படின்னு பார்த்துருப்பீங்க. இதோடு இந்த வீடியோ முடியுது. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.